friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நீலகிரிஸ் நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்து செகண்ட் டே நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டி வந்து ஒரு 1 மந்த்துக்கோ 1 இயர்க்கோ இந்த வீடு எடுத்திருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி மசனகுடியில் இருந்தாங்க. மசனகுடியில் வீடு செட் ஆகாததுனால இங்கே இருக்காங்க. இன்னும் 1 இயர் கழிச்சு அவங்க மேட்டுப்பாளையம் கீழே வந்துடுவாங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஹாலு இங்கே இருக்குது, ஃபுல் ஷெல்ஃபு, இங்கே டெடி பேர், அப்புறம் அவங்க ஸ்வீட் மெமரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜு, மேலே வாட்டர் பாட்டில், ஆல்பம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சோஃபா. இது எல்லாமே என் தம்பி யுகி வாங்குது. இது ஃபஸ்ட்டு பிரான்ஸ் மெடல் 2 வந்து ஒன்று ரன்னிங் ரேஸில் வாங்கினா, இன்னொன்று அது ஏதோ லாங் ஜம்புக்கு எதுக்கோ வாங்கினான். இந்த சில்வர் மெடல் வந்து அவன் ஜாவிங் த்ரோ அந்த மாதிரி ஏதோ அதில் வாங்கினான். இந்த கோல்டு மெடல் வந்து கபடியில் வாங்கினான். இது ஃபுல்லாக இவனோட மெமரிஸ் தான். சரி வாங்க பெட்ரூம்குள்ளே போகலாம். இது பெட்ரூம். இது ஃபுல் சாமி படம் ஷெல்ஃபு. பொம்மி ஹாய் சொல்லு. யுகி ஹாய் சொல்லு. கித்து ஹாய் சொல்லு. இது என் தங்கச்சி, உங்களுக்கே தெரியும், யுகி போன வீடியோவில் வந்திருப்பாங்க. இது வரைக்கும் இந்த மேடமை தான் காட்டுனதில்லை. இவன் இது யுகியோட தங்கச்சி, இவ அபிஸ்ரீ ஹாய் சொல்லு. வாங்க. இது இண்டக்ஷனில் வந்து சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. நாங்கள் காலையில் என்ன சாப்பிட்டோன்னா நான் எல்லோரும் வந்து பூரி அப்புறம் மசால் சாப்பிட்டோம். இப்போ வாங்க ஃபாரஸ்டோட வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இதுதான் இந்த ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட்டு. இது நாங்கள் நடு திக் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இங்கே என்னென்னலாம் அனிமல்ஸ் வரோம்டா. ஃபஸ்ட்டு காட்டு பண்ணி நேற்று இங்கே தானே பார்த்தோம். நெக்ஸ்ட் வரும் யானை. அதுவும் அங்கே தான் நைட்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்குது. காட்டு யானைக்கு தானே மெயினாக ஃபேமஸ் இங்கே. அப்புறம் சிறுத்தை அந்த இடத்துல வரணும். அந்த திக் மரம் தானே, அவ்வளோதான். அப்புறம் இங்கே சொல்ல போனால் மானுங்க நிறையாவே வர வாய்ப்பு இருக்கு. மான் பார்த்தோம், அந்த தெப்பக்காட்டில் பார்த்தோம் தானே. அது வந்து ஊட்டி மலைடா. அங்கே போகிற பஸ் தெரியும். அங்கே பாருங்க பஸ். என்னால் கரெக்டாக ஜூம் பண்ண முடியல சன்லைட் ரெஃப்ளெக்ஷனில். ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. அது ஒயிட் மலைனா ஊட்டி. அது ஊட்டி மவுண்டைன். எத்தனை மணிக்கு வருவீங்க? சீட்டா எனக்கு வந்து 9, 10 யானை வந்து சீக்கிரமாக வந்துடும். 7:30 அந்த மாதிரி தான். பண்ணினா விடு. இப்போ கூட நான் இங்கே தான் பார்த்தோம். நேற்று கூட இப்போ காலைல கூட பார்த்தோம் ரீசெண்டாக. காட்டு பண்ணிங்க தான் மெயினாக எங்கள் ஃபேமஸு. அப்புறம் மெயினாக வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது பின்னாடியே உங்களுக்கு காட்டுறேன். நான் தான் ஓம் பிரகாஷ் தங்கச்சி. நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது. வாங்க பார்ப்போம். வழி கொண்டுற போகிறேன். இது பாருங்க பிரிஞ்சால். எங்க ஒயிட் கலர் தெரியுதுல? ஆமாம், பிரிஞ்சால் பாருங்க. இதில் விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. தென் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. வாங்க பட்டர் ஃப்ரூட் போவோம். இதுதான் பட்டர் ஃப்ரூட். இந்த பட்டர் ஃப்ரூட்டில் நிறைய விட்டமின், மினரல்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு எக்ஸெட்ரா. வாங்க பார்ப்போம். நான் தான் ஓம் பிரகாஷ் தங்கச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் நிறைய பிளான்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்கு. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் இது பாருங்க பிரிஞ்சால், ஒயிட் பிரிஞ்சால். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாங்க நம்ம பட்டர் ஃப்ரூட் கிட்ட போவோம். இதில் என்ன இருக்கு பட்டர் ஃப்ரூட்டில்? விட்டமின், மினரல்ஸ் எக்ஸெட்ரா. கன்ஃபார்ம் இந்த பட்டர் ஃப்ரூட்டில் கன்ஃபார்ம் 50 பட்டர் ஃப்ரூட் மேலே இருக்கும்ல. 50க்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? இப்போ சில்லி போவாங்க. சில்லியா?
இது பாருங்க சில்லி, கிரீன் சில்லி. இது வந்து கொஞ்சம் தான் வளரும், ஏன்னா இது வந்து குட்டி பிளான்ட்னால கொஞ்சம் தான் வளரும். இது எங்கள் மாமா பச்சையா ஃபுல்லாக சாப்பிடுவாரு, அவ்வளோ ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட்டு தாட் பூட் கிட்ட போவோம் வாங்க. இதுதான் தாட் பூட். இதில் என்ன ஸ்பெஷல்னா இதில் பேஷன் ஃப்ரூட்டும் இருக்கும், தாட் பூட்டும் இருக்கும். ஆமாம், இதில் என்ன யூசஸ்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சுகர்ஸ்க்கு யூசஸ் ஆகும், அதே மாதிரி உடம்புக்கு நல்லது. இது வந்து சாப்பிட்டா சுகர் ஈஸியாக இறங்கிடும் சீக்கிரமாக. ஆனால் லெவலப் இருக்கும்ல, கன்ஃபார்ம் லெவல் ஆகும்ல. இதோட வீடியோ தான் இது, பாருங்க. இன்னும் வரைக்கும் அந்த தங்கச்சி வந்து நேற்றுலேருந்து ஒரு விஷயத்த பார்த்தாலே பயப்படுறா. அது என்ன அவடே கேளுங்க வாங்க. கிந்து நேற்று ஒரு விஷயத்த பார்த்து பயந்தலாங்க, நைட்டு கை கழுவும் போது 8:30க்கு. அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்லு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் அதுவும் அந்த இடத்துல, அந்த திக் ஃபாரஸ்ட் இடத்துல. திக் ஃபாரஸ்ட்னா அந்த மரம் நடுலையா? அதே அங்கே தான் ஒரு ஒயிட் கலரில் கண் இருந்துச்சு, அப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் ஹியர்ஸ் இருந்துச்சு, பாடி ரொம்ப குண்டா இருந்துச்சு, காலும் ரொம்ப குண்டா இருந்துச்சு, லைக் வால் வந்து கொஞ்சம் ரொம்ப தடிப்பாக இருந்துச்சு. அதோட கலர் நான் பார்த்தேன் டார்ச் லைட்டில், ப்ரௌனும் அப்புறம் கொஞ்சம் பிளாக்கும் சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இவங்க சொல்கிறத பார்த்தா சீட்டா ஒரு டைகர் தான் வாய்ப்பு இருக்குடா. 8:30 to 9:30 நைட் டைமில் தான் இது ரிசர்வ் ஆகும். இது வந்து டைகர் ரிசர்வ் ஸ்டேஷன் தானே இது? ஆமாம், இது வந்து முதுமலையும் சேர்ந்துருக்குமா தான். இங்கே வந்து டைகர் இருக்கு, ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இவ சொல்கிற பார்த்தா டைகர் மட்டும் இருக்குது. தொரப்பள்ளி ரோடு கிட்ட கூட தானே இது? ஆமாம், அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த சைடில் வந்து போன வருஷம் பார்த்தோன்னா கிணறு இருக்குங்க, அதுக்குள்ளே இருக்குது. இந்த பைப்பு பார்த்தீங்களா, இந்த பைப்பு அது வந்து அந்த கிணறு போதுங்க. அந்த வழியும் அந்த கடைசியாக ஒரு கிணறு இருக்குது. அந்த இடத்துல அந்த வீட்டோட அந்த பையன் சொன்ன, அந்த பையன் ஃப்ரெண்டாக என்ன சொன்னா, சீட்டா வந்துச்சா, அலையடிச்சு ஓடி இருக்கிறாங்க. உங்கள் வீடு கூட இட்டாங்க, நான் பார்த்துக்கேன். இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு தான். ஆமாம், சொல்லு. அந்த சைடு அந்த அந்த பையன் கூட 4th தான் படிக்கிறான். இப்போ 3rd படிச்சுட்டு போது, போன வருஷம் தான் வந்திருக்குது. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்னகுடியில் வந்து இப்போ கூடலூர் வந்து இப்போ ரீசெண்டாக குன்னூரில் கூட அந்த கரடி வந்துச்சே, அது சிம்ஸ் பார்க் கிட்ட நியூஸில் கூட பார்த்து 2 பேரும் போட்டு தள்ளியிருக்கிறா. ஆமா, சுரேந்தர் அங்கிள் கூட அனுப்பிச்சிருந்தாங்களே வாட்ஸ்அப்ல. அப்புறமா இந்த சீட்டா அது என்னடா ராட்வீலரை பிடிச்சி இழுத்து போய்க்கிறா. இந்த இடத்துல ரெசார்ட்ல அங்கிள் தானே அவரு? இந்த அங்கிள் அது எங்க ஊட்டி ரோட். ஊட்டி, அது அந்த மலை தெரியுது பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அது நடுவட்டம்டா, அது பேரு நடுவட்டம். மலையில தானே இருக்கும், அது எப்படி இங்க வருதுன்னே தெரியல. ஏன்னா இது மலைடா, மலைக்கு பக்கத்துல தான். அது வந்து அங்க இருந்து இங்க வரதுக்குன்னா ஒரு டே கூட ஆகாது, பாதி டே தான் ஆகும். அது ஏதாவது தேட்டு வரும், இல்லைன்னா ஏதாவது ஃபுட்டு, அது மீட் ஏதாவது தேட்டு வரும். மைசூர் பஸ் ஏறும்போது நிறைய எலிஃபண்ட் பார்த்தோம்ல. எலிஃபண்ட் தான் சொல்லப்போனா நமக்கு பார்த்தீங்கன்னா 5 or 10 தான் வளர்க்குற இது பார்த்தோம். மொத்தம் எல்லாமே காட்டுறாங்க, நிறைய பார்த்தோம். டீருங்களாம் கச்ச கச்சன்னு இருந்துச்சு, அது நாங்கள் போட்டிருக்கோம், வேணா பாருங்க. இது ஒரு வகையில் கரெக்ட் தான். கரெக்டாக தப்பக்காடு தான ஒன்று முதுமலையில வந்துட்டு இருக்கோம். கூட்டமாக யானையை வந்து அந்த ஆற்று தெரியுமா, அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. மற்றது எல்லாம் காட்டு யானையும் அப்படியே சுற்றின்னு இருக்கு போகிறப்போ. மெயினாக நாங்கள் பார்த்தது மானு ஃபேமஸாக பார்த்தோம். உங்களுக்கே தெரியும், ஃபாரஸ்ட்னாலே குரங்கு அதிகமாக பார்த்தோம். பீகாக் தான்டா, பீகாக் ஏகப்பட்டது பார்த்தோம். இப்போ கூட நாங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 3 days கழிச்சு எங்கள் ட்ரிப்பு ஃபுல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே போகிறோன்னா, நாங்கள் மைசூர் பேலஸ் போவோம், மைசூர் ஜூ போவோம், மைசூர் பார்க், மைசூர் கவர்மெண்ட் பார்க், அது என்னதுன்னு தெரியல பேர், பந்திப்பூர் என்னன்னு தெரியல. பந்திப்பூர் பார்க்கு, பந்திப்பூர் தாண்டி கொஞ்சம் தூரம் 2 பந்திப்பூர் இருக்கு. ஒன்று இந்த தொரப்பள்ளிக்கு முன்னாடி ஒரு பந்திப்பூர் பார்டர், அந்த இடத்துல ஒரு பந்திப்பூர் இருக்கு. அப்புறம் அங்கே மைசூரில் வந்து ஒரு பந்திப்பூர் இருக்கு, அது பந்திப்பூர் பெங்களூர் வாங்க, பெங்களூர் ரோடு. அதே மாதிரி நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திக் ஃபாரஸ்ட்டு, உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். திக் ஃபாரஸ்ட்டு இது ஃபுல்லாக அது சுற்றி தான் இந்த அரௌண்டு வீடு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அது ஃபுல்லாக கூடலூர். அங்கே ஒரு பயம் இல்லை, டவுன்ஸ் தான். ஏகப்பட்ட பாம்புத்து தானே இருக்காங்க பாருங்க, காட்டுறாங்க பாருங்க. அது ஒன்று, அப்புறம் இங்கே இருக்கு இது ஒன்று. வாங்க அப்படி பண்ண தெரியும். இந்த முள்ளுச்செடி பக்கத்துல அங்க இருக்கு பாருங்க பாம்பு. மெயினா இங்க இங்க பாருங்க, மரம் உடஞ்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா யானை.
யானை தான். யானை யானை இங்க காட்டு யானைங்க சுத்தி வரும், இங்க நம்பவே முடியாது இதுங்களாம். இது அப்புறம் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா திக் ஃபாரஸ்ட் நடுவில் தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா டவுன் வரும். அதே மாதிரி அங்க வந்து மார்க்கெட் வெஜிடபிள்ஸ் எங்க மார்க்கெட் இருக்குடா? அது வந்து கூகுள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களுக்கு மார்க்கெட் தான்டா, பெரிய மார்க்கெட். அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் லோ கால்வெட்டி தான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் வாரண்டி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன்ஸில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா. இங்கே வெறும் 10,500 தான் அங்கே தராங்க. முருகன் அந்த இதில் தான் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி அப்ப கீர் சைக்கிள் எவ்வளோ? கீர் சைக்கிள் 6,500 தான். 6,500. ஆமாடா, அங்க வரும்போது கூட மைசூர் கிட்ட மைசூர்லடா மஸ்னகுடியா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்து பிளேன்ஸ் போயிடுவோம், கோயம்புத்தூர் ஆர் மேட்டுப்பாளையம் போயிடுவோம். அப்போ கூட ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் திருப்பியும் இங்கே வந்து ரூம் போட்டு தங்கிட்டு எடுத்து காமிச்சிட்டு போவோம். பாய். இது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய லோ ப்ரைஸில் நம்ம நீலகிரிஸ் வந்து எல்லாமே தருது. நம்ம பிளேன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்காக தான் எடுப்பாங்க. அதுவும் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம் கூடலூரில் சரியான கம்மி ரேட்டு. அப்புறமா இன்னொன்று கூடலூர், குண்டுல்பேட்டை, மைசூர் போயிட்டிங்கன்னா ஆர்சிபி சிஎஸ்கே ஷர்ட்டு ஒன்லி 100 ருபீஸ்க்கு நாங்கள் தரோம். இதுவே நம்ம அம்மா கூட்டு போனோம்னு வச்சுக்கோ 50 ரூபாய்க்கு முடிச்சுட்டு வந்துடலாம். அங்கே என்ன பார்ப்பாங்கன்னா இப்போ மவுண்டன் ஏரியாஸ்லலாம் ப்ராஃபிட்டு சத்தியமாக பார்க்க மாட்டாங்க, அடித்து சொல்லுவேன். அவங்க பார்க்குறது வந்து மெயினாக இதோ மக்களோட ஹாப்பி, அப்புறம் அவங்களுக்கு தேவையானது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் காட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. டீ எஸ்டேட்டு எக்ஸாம்பிள் இவங்களாம் தான். நாங்கள் டீ எஸ்டேட் காமிக்கிறோம். டீ எஸ்டேட் எங்கடா? நாங்கள் மதியானம் சிவன் கோயிலுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு போவோம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் போகிற வழியில் இந்த டீ எஸ்டேட்டு அங்கே போகிற வழியில் வரும், நாங்கள் அதையும் காமிக்கிறோம். அப்புறமா கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். ரீச் எல்லாம் பெரிய பெரிய கிரவுண்ட் தான். வருஷம் ஸ்டேடியம் மாதிரி தான் மேட்ச் வருஷம் நடத்துவாங்க. நான் இந்த வருஷம் டீம் உருவாக்கலாம்னு நினச்சேன். எனக்கு இதாகலை, ஏன்னா நான் ஒரு வருஷம் கழிச்சு போயிடுவேன். அப்புறமா அங்கே போயிட்டு நான் மேட்பள்ளி பிளேன்ஸில் இதை பண்ணிக்குவேன். சரிங்களா? வந்து நாங்கள் வருவோம், திருப்பியும் இங்கே தான் வருவோம். பிளேன்ஸ் போயிட்டால் கூட நாங்கள் சுற்றி பார்க்க பெரிய வேன் எடுத்துகிட்டு வருவோம். இந்த என்னது ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் மட்டும் இந்த அழிவே அழியாது, இந்த சேனல் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் நீலகிரிக்கு வந்துட்டு தான் போவோம். நீலகிரி இஸ்மை. ஏன்னா நான் பிறந்த ஊர் வந்து குன்னூர், இவன் பிறந்த ஊரும் குன்னூர். கீர்த்தனா மட்டும் வேலூரில் பிறந்தா, அபி வேலூரில் பிறந்தா. அவ்வளோதான். ரிபோன்னா என்னோட பெரியம்மா பையன், அவங்க வந்து இப்போ ரஷ்யாவில் படிக்கிறாங்க. அந்த குன்னூர் தான். அப்புறமா அவங்களோட தங்கச்சி வந்து ஒடிசாவில் போனுச்சு. விசாகப்பட்டினம் ஒடிசா அதான் பிறந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கே இருந்தாங்க அப்போ அந்த நேரத்துலன்னு பார்த்து. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் யாருன்னா பெரியம்மா எங்கள் அத்தையோட ரூபன் நானே. செகண்டு என் மச்சான் எங்கள் அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா நானே, அப்புறம் ருதிஷ்ணா. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 5 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அப்புறமா வந்து 5th பார்த்தீங்கன்னா கீர்த்தனா, 6th என் தங்கச்சி கடைசியாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னொருத்தர் ஹரின்னு இருப்பான், என்னோட வந்து அத்தை பையன். அவன் வந்து வரல, ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபீவரு. அவன் முடிஞ்சா ட்ரை பண்ணுவான், இல்லைன்னா இல்லை. அவ்வளோதான். சரி, நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகும்போது ஆரம்பிக்கிறோம். பாய் பாய் டாட்டா. இருங்க எங்கள் அண்ணாட்ட தரேன். அண்ணன் தங்கச்சி சண்டை மட்டும் ஓயாது. உங்கள் வீட்டில் தங்கச்சி இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். பொம்மி